करें प्रभु परमेश्वर। आप हमें सभी को भी प्रभु आप आशीर्वाद कर दे प्रभु। आप हमें जिस प्रभु उद्देश्य भी प्रभु आए प्रभु परमेश्वर प्रभु आप प्रभु हमें सभी को भी प्रभु आप आशीर्वाद कर प्रभु परमेश्वर प्रभु। विशेष करके ये बच्चे लोगों के लिए भी प्रभु मैं आपसे विनती करता हूँ प्रभु ये बच्चे भी प्रभु बच्चों को भी प्रभु आप आशीर्वाद कर दे प्रभु परमेश्वर प्रभु। ये बच्चे भी प्रभु आज्ञाकारी रहे परमेश्वर का भक्त है इन्हें भी प्रभु आशीर्वाद कर दे प्रभु परमेश्वर। इनके बढ़ोतरियों को भी प्रभु आप आशीर्वाद कर प्रभु परमेश्वर प्रभु। इन प्रभु इस आराधना में आप हमें सभी को भी प्रभु आप आशीर्वाद कर प्रभु। यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं पिता आमीन। இது காணிக்கைக்குரிய நேரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒரு சாட்சி ஒன்று இன்னொருத்தர் சொல்ல நான் கேட்டேன். என்னன்னு சொன்னால், ஒரு கிராமத்து திருச்சபை, இந்த கிராமத்து திருச்சபையில் எல்லாரும் விவசாயம் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. அப்படி விவசாயம் பண்ணுறவங்களாம் இருக்கும்பொழுது எல்லாரும் டைத்து வைப்பாங்க. அதில் ஒருத்தர் கிறிஸ்துவர் அல்லாதவர். அந்த கிறிஸ்துவர் அல்லாதவர் அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இந்துவாக இருக்கிறாரு, நிறைய நிலம் வச்சிருக்கிறாரு. அவர் விளையிற எல்லா காய்களும் ஒரு மற்ற நார்மலாக ஒரு பொருளங்காய் இவ்வளோ பெருசு அப்படி இருக்குன்னு சொன்னால், அவரில் மட்டும் 2 அடி 3 அடி நீளமாக இருக்கும். பொருளங்காய் பீக்கங்காய் எல்லாமே மற்ற இடத்த விட அல்ல மற்ற நிலத்தில் இருக்கிறத விட அவரது நிறைய இருக்குமா, விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குமா. அப்போ ஒருத்தர் போய் கேட்டார் அவர்கிட்ட, நாங்களும் நீங்கள் போடுற அதே உரத்தை தான் போடுறோம், நாங்களும் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ இல்லை எந்த தண்ணி காட்டுறீங்களோ தண்ணி பாய்ச்சுறீங்களோ அதே அளவு தான் நாங்களும் தண்ணி ஊற்றுறோம். ஆனால் எங்கள் காட்டில் விளையிறத விட உங்கள் காட்டில் நிறைய விளையிறதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த காட்டுக்குள்ளே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல எது விளையுதோ, முதல்ல நான் எதை அறுக்கிறனோ அதை கொண்டு போய் சர்ச்சில் வச்சுட்டு வந்துடுவேன். அது வருதோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு சாமி கொடுக்கணும்னு ஆசை. நான் என்ன பண்ணுவேன், அந்த சர்ச்சில் கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டு நான் வந்துடுவேன். நான் எப்போல்லாம் வச்சுட்டு வரணும் அப்போல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றவங்க காட்டில் இருக்கிறத விட எனக்கு நிறைய நன்மை நிறைய நடக்குது. அது நல்ல சாமியோ கெட்ட சாமியோ எனக்கு தெரியாது, நான் வச்சுட்டு வந்துடுவேன் அப்படி சொன்னார். அவர் எதுக்காக வைக்கிறாரு, இல்லை சாமிக்கு கொடுக்கணும் அல்லது அவங்க சாமிக்கு படைக்கிற மாதிரி அங்கே வைக்கிறாரு சர்ச்சில் தெரியாது. ஆனால் அந்த பணத்தை அவர் அனுபவிக்கிறாகவே இருக்கிறார். வேதாகம் நம்ம கற்றுக்கொள்கிறது, நீ விதைக்கும் பொழுது அதன் பலனை யார் அனுபவிப்பா, நாம் அனுபவிப்போம் என்று சொல்லுகிறது. இங்கே வேதாகம் சொல்லுகிறது, உன் பலத்தினால் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. தேவனை கனப்பண்ணும்படியாக வந்திருக்கிற தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்தநாள் காணிக்கைகள், இதர காணிக்கைகள் இருப்பவர்கள் தயவாய் முன் வந்து செலுத்தும்படி அன்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது சபையின் செலவு காணிக்கை சேர்க்கப்படும். அந்நேரத்தில் சிறுமி ஜெனிட்டா பிரிஸ்டன் அவர்கள் ஒரு பாடல் வைப்பார்.
பாடலை பாடிய மகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் எழுப்பி நிற்போம். தெய்வீக ஆராதனை கர்த்தாவே, சமூகத்தில் வந்து உங்கள் அப்பா பிதாவை தொழுதும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக, நல்ல ஸ்நாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த தசமாக காணிக்கைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீர் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்று சொல்லி முக்கியமில்லை ஆண்டவரே, எப்படி கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே நீர் கற்றுக் கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக நான் ஜெபிக்கிற சுவாமி, 30, 60, 100 அதை பலன் கொடுக்கும்படியாகும். இந்த ஊழியம் எங்கெல்லாம் செல்ல முடியாமல் இருக்கிறதோ கர்த்தாவே, அந்த காரியங்களை கர்த்தாவே இந்த காணிக்கைகள் எடுத்து செல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வருகையை துரிதப்படுத்தும்படியாக கர்த்தாவே எங்களுடைய காணிக்கைகள் ஒரு பங்காய் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. கொடுக்க முடியாத பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்தில் கர்த்தாவே, தேவன் எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தார், தேவனின் ஜெபத்தை கேட்டார்னு சொல்லி சாட்சியோடு கர்த்தாவே காணிக்கைகளை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவே சீக்கிரமாக நீ கூட்டி சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை, நாங்கள் கேட்கிற சத்தியத்தை கர்த்தாவே அவர்களும் கேட்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக பேசுகிற மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன மன்னாவை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் சித்தம் கொண்டிருக்கிறோம், அந்த மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அது எங்களுடைய வயிற்றுக்கு கர்த்தாவே ஆரோக்கியமாகும், எங்களுடைய உடலுக்கு கர்த்தாவே அது பிரயோஜனமாக இருக்கிறத கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பேசும் நல்ல பிதாவே. ஹாப்பி சாபத். இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் ஸ்கொயர் வருது.
சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமாக சொல்ல சொன்னேன். ஆமென். நல்ல ஒரு பாடல், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க சொல்லிட்டு நல்ல ஒரு பாடலை பாடிய திருச்சபையின் சிறுவர் குழுவுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திஸ் இஸ் த டைம் டு இன்ட்ரடியூஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவர். பாஸ்டருக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையே இல்லை. அவர் இன்டர்நேஷ்னல் ஃபிகர். அவர் இந்தியாவில் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டிலையும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒன்று மணி பழகினவங்க நம்ம, அப்படி தானே? பாஸ் ஜேக்கப் அநேக திருச்சபைகளிலே ஊழியம் செய்து இப்பொழுது மணிப்பால் பக்கத்தில் ஹெச்எல் சர்ச்சில் தலைமை போதகராக பணிபுரிந்து வருகிறார். அழகான ஒரு மனைவி, 2 குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். இப்போ ஒருபடி மேலே போய் அவர் தாத்தா வைக்கிறாரு. நல்ல அழகான ஒரு கிராண்ட் டாட்டர், ஒரு பேத்தியையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். பேச்சுலர்ஸ் மற்றும் எம்ஏ தியாலஜி இறையியல் பட்டம் பெற்றிருக்கிறார். பாஸ்டர் படிக்கும்போது நானும் படிச்சிருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் 2009 பேச்சுலர்ஸ் ஆஃப் தியாலஜி கிராஜுவேட் ஆகும்போது பாஸ்டர்ஸ் எம்ஏ தியாலஜி கிராஜுவேட் ஆனார். அவருக்கு நிறைய ஊழிய அனுபவங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் நாங்கள் சென்னையிலே ஊழியம் செய்யும்படியாக ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படியாகவும் தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நல்ல தாளந்து படைத்த பாடகர், 2 பைலிங்குவல் சொல்லுவோம்ல, 2 லாங்குவேஜில் சரளமாக பேசக்கூடிய, தமிழில் நல்ல உச்சரிக்கக்கூடியவர், ஆங்கிலத்திலையும் தமிழை போலவே சரளமாக பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல போதகர். இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு போதகர். தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். இப்போ கூட இது தேவையான்னு கேட்டார், இன்ட்ரடக்ஷன் தேவையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாஸ்டருக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது முக்கியம். அதுவும் ரொம்ப வருஷமாக கழித்து வந்திருக்கீங்க. ஐ திங்க் ஐ ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் பாஸ்டர் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 14-15 இயர்ஸ். 15 வருட கால உறவுன்னு சொல்லலாம். போதகர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபைக்கும் அநேக காரியங்களிலே பங்கு பெற்றிருக்கிறார். ஆல்மோஸ்ட் லைக் பழைய பாஸ்டர் கூட சொல்லலாம் நம்ம திருச்சபைக்கு. திரும்பவும் அவருடைய பார்ப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தை அவருடைய கையில் கொடுக்கிறேன். தேவன் அவர் மூலியமாக பேசுவாராக. பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. 30 வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது. 1996 என்னுடைய பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நான் சென்று விட்டேன். பிறகு இப்போ 2024 நான் வந்திருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். அநேக நாள் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. இந்த போப்படியில் போயிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த நாட்கள் இருந்துச்சு. திடீர்னு நம்ம போகும்போது சிஸ்டர், பாஸ்டர் எங்கள் பையன் கிராஜுவேஷனுக்கு வாங்க அப்படின்னாங்க. சரி, இதுதான் சமயம் போவோம் அப்படின்னு நம்ம ஜனங்களை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துட்டேன். நீங்கள் எல்லாரும் இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அருமையான சகோதரிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மூலமாக என்னுடைய அருமையான ஐயா ஸ்ரீனிவாஸ், சகோதரி அனிதா அவர்களை காணவும் கர்த்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அருமையான அக்காமார்களை காண்பது எனக்கு மிகுந்த பாக்கியம். அருமையான சகோதரர் ராஜேஷ் அவர்கள் எங்களை அழகாக கொண்டு வந்து எங்களை சேர்த்தாங்க. நன்றி. வந்த உடனே தம்பி ஜானை பார்த்தேன். ஜானை மட்டும் தான் பார்ப்பேன்னு பார்த்தா தம்பி ஸ்டான்லியும் பார்த்துட்டேன். அதனால் என்னப்பா கூட்டமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு உட்காந்து என்ன கூட்டமே காணுவேன். இது என்ன சின்ன கூட்டமாக இருக்குது, கோபடி காலிகளே ஆயிடுச்சு என்னமோ பயந்தேன். அவரை பார்த்தா அக்காவை பார்த்தேன். அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துச்சு. அப்புறம் வயலினிஸ்ட்டை பார்த்தேன், தினேஷை, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அண்ணாவை பார்த்தேன், அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு அண்ணியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பிரசாந்த் மனைவியை அவங்கள அண்ணிலேருந்து அண்ணி தான் கூடுவேன். ரொம்ப சந்தோஷம். விஜயெல்லாம் பார்க்குறது சந்தோஷம். எல்லோரையும் பார்க்குறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையிலே அந்த சகோதரியெல்லாம் அப்படியே இருக்கிறீங்கம்மா, நீங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. கடவுளுங்கெல்லாம் அப்படியே வச்சுருக்காரு. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். பின்னாடி கண்ணுக்கிறவங்கள கூட ஞாபகம் இருக்குது எனக்கு. உங்களை எல்லாரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் என் தம்பிங்க பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்கள்லாம் பிள்ளைகளோடு இருப்பது பெரிய சந்தோஷம். அதில் விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை. வாழ்க்கையிலே மறக்க முடியாத அக்காமார்கள் தான். எல்ஐசி அக்காரு, நம்முடைய அக்காரு சொல்லிக்கிட்டே சுற்றுவது உண்டு.
அதெல்லாம் மறக்கவே முடியாத வாழ்க்கையில் இன்றைக்கும் நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். அந்த நாட்களில் அருமையாக இதை ஒரு மாதிரி பிரியாக இருப்பார். அப்போல்லாம் அந்த நாட்களெல்லாம் உருண்டோடிச்சு நல்ல சப்பாத்தி சாப்பிட்ட நாட்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது. சுட்டு போடுவாங்க, கம்மியாக சாப்பிட்டா ஓடி போயிரு வராதுன்னுவாங்க. நிறைய சுட்டு போடுவாங்க. இந்த எல்லாம் செக்காவும் கமலக்காவும் ஃபிலிப் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தர் உண்மையாக எல்லாரையும் பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் நல்லா அழகாக பாட்டு பாடினாங்க. அந்த குழந்தை என்ன கொடுப்பேன் நான் உனக்கு. இந்த அழகாக ட்ராமாலாம் ரொம்ப அழகாக நான் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு பிரசங்கமே தேவையில்லை, இதையே கேட்டு போயிடலாம் வீட்டுக்கிட்ட நினச்சேன். அவ்வளோ அழகாக வந்து பார்த்தப்போ கொஞ்சம் அப்படியே தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தூக்கத்தெல்லாம் எழுப்பி விட்டுருச்சுங்க இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து. நல்ல ட்ராமாலாம் அழகாக க்ரியேட்டிவாக போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை அப்படியே பார்த்து 6 மணி ஓடி ரொம்ப இருக்குதே நினச்சிட்டு தான் அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அதுக்கு சிவபூஜையில் கரடி வந்த கதையாகி போச்சு. பூக்கடைக்கு வேண்டாம் அறிமுக தேவை, மீன் கடைக்கெல்லாம் அறிமுக தேவையா. அழகாக தம்பி ஸ்டான்லி ரொம்ப சொன்னார். அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் ஏசாமி ஏற்றுக்குவாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் அவங்களுடைய சாட்சியான வாழ்க்கை இன்றைக்கு அவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் மிகுந்த சந்தேகமில்லை. என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேன் ரொம்ப அழகான பாடல். அப்புறம் இந்த அருமையான ஒரு பாடலில் பாடினீங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். இன்னும் நீங்கள் அநேக ஜனங்களை சேர்க்கணும். இந்த ஜனம்லாம் பத்தாது, இன்னும் அதிகமான ஜனங்களை நீங்கள் சேர்க்கணும். கடவுள் உங்களை அழைச்சது நோக்கம் இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காக கர்த்தர் உங்களை சாட்சியாக அழைத்திருக்கிறார். இந்த தம்பி பார்த்து ரொம்ப சந்தோஷம். I'm so delighted my son to see you. சத்தியத்தை பார்க்குற பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தான் கொடுத்துருக்காரு. நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நிறைய பேருக்கு கடவுளே தெரியாமல் சூசைட் பண்ணி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த உலகம் எங்கே போயிட்டுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. சந்திரன் 40% அழித்திருச்சு, இன்னும் 60% தான் நிற்கிது, தொங்கிட்டு இருக்குது. நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விஞ்ஞானிகள் ஒரு உலகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 4 மில்லியன் தூரத்தில் இருக்க பூமியை விட அது அப்படியே புதிய வானம் எப்படி இருந்துச்சு, அந்த புதிய பூமி எப்படி இருந்துச்சு, அவ்வளவு அழகாக இருக்குதுங்களா. அந்த தண்ணி, ஆக்சிஜன் எல்லாமே இருக்குதுங்களா. அவ்வளவு அற்புதமான உலகம். இந்த பூமி முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உலகத்தை 4 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது எப்படி இவ்வளவு அழகா உலகம் இருக்குதுன்னு சொல்லி. இந்த பூமி கூட ஐஸ்ல தான் மூடி இருந்துச்சு. ஜூபிட்டருக்கு அந்த சைட்ல இருந்துச்சு. அப்படி இருந்ததை கொண்டு வந்து கடவுள் கரெக்டாக அங்கே வச்சாரு. வச்ச உடனே அது அப்படியே உருகுச்சு. உருகின உடனே தண்ணி ஒரு பக்கம் போச்சு, தரை ஒரு பக்கம் வந்துச்சு. அப்படியே மாலிகுல்ஸ் மேலே வந்துச்சு. அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மேலே வந்த உடனே தான் மோசைக்கே தெரியுது, ஓ வெளிச்சம், ஓ 2வது நாள் இது, 3வது நாள் இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படிதான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு. அதே போல இந்த பூமி ரொம்ப சீக்கிரமா அழிய போகுது. 7 வாதம் வந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்களும் அவுட் ஆஃப் ஆர்டரில் போயிடும். ரொம்ப தூரம் இல்லை, 1 வேர்ல்டு ஆர்டர் வரத்துக்கு ரொம்ப தூரமே இல்லை. உங்கள் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பார்க்குற சான்ஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப சீக்கிரமாக உலகம் அழிச்சிடும். ஐசக் நியூட்டனோட கடைசி தீர்க்க தரிசனம் இதுதான். 2060க்கு மேலே இந்த பூமி ஒரு நாள் கூட உயிரோட இருக்காது அப்படின்னு சொல்றாரு ஐசக் நியூட்டன். கடைசி 4000 தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்காரு. அந்த கடைசி தீர்க்க தரிசனம் 2060க்கு மேலே இந்த பூமி ஒரு நாள் கூட உயிரோட கதைன்னு எழுதுறாரு. பிரியமானவர்களே, ஒருவேளை 2060 வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னா ரொம்ப பாக்கியசாலி. நான் இன்றைக்கி வராரு நாளைக்கு வராருலாம் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். இந்த 3வது உலகப் போர் சீக்கிரம் வந்துருச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. அம்மையார் சொன்ன சில சிம்டம்ஸுங்களெல்லாம் உண்டு. எக்கனாமிக் கிரைசிஸ் எப்போ வருதோ அப்போ ஆண்டோடைய வருகை வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. எப்போ இஸ்ரவேலர்கள் தன் தேசத்துக்கு திரும்பி போகிறாங்களோ அப்போ ஆண்டோடைய வருகை ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ யூப்ரட்டிஸ் நதி ட்ரை ஆகுதோ அப்போ ஆண்டோடைய வருகை வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. சொன்ன 3 காரியமும் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாம் நடந்துச்சு. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் போய் பாருங்கள், அப்படியே வத்தி போய் நிற்குது. ஈராக் ஒரு பக்கம் அப்படியே வத்தி போய் நிற்குது. உலகத்தில் சொல்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஓலைச்சுவடுகளில் இந்த முனிவு அந்த சித்தர்கள் எழுதி வச்சது டிசம்பர் மாதத்துக்குள்ள 31ஆம் தேதிக்குள்ள இந்த ஸ்ரீலங்கா ராவணனுடைய பூமி தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சென்னையில் பாதி உள்ளே போயிடும் அப்படின்லாம் கணிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டிசம்பர் மாதம் 31க்குள்ளே நடக்கலாம் அப்படின்னு. ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை. நம்ம தான் ஜாலியாக வெளியில் உட்காந்துக்கிறோம். அங்கெல்லாம் மழை பெஞ்சு 14-15 மழை மேலே வந்துட்டு இருக்குது. அந்தமான் எப்படி திருப்பி வந்துட்டுக்கிறீங்க? நல்ல வேலை, இங்கே தான் ரேஸ் ஆகிடுக்குது. ஸ்ரீலங்கா பக்கத்தில் தான். அது அப்படியே அந்தமானுக்கு இந்த சிந்தமானுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆகாது. நல்ல வேலை இந்த டைம் பார்த்து போயிருக்கிறீங்களே. நான் பயந்தே போயிட்டேன். தலை தான் தண்ணி பக்கெட்டில் எரிச்சதோடு வந்துக்கிறீங்களே. உள்ள பக்கெட்டே போயிருச்சா அவ்வளோதான்.
கடவுள் உங்களை பத்திரமா கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ உலகம் சீக்கிரமாக முடிய போகுது, ரொம்ப நாள் எடுக்க போகிறது இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார் அடுத்த பிப்ரவரிலேருந்து ஜூனுக்குள்ளே சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க 5 நகரம் தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் ஒன்றொன்னா நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் காலத்தை தள்ளோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை முடிஞ்சிடும், தேடினா கூட கிடைக்காது. ஆண்டவர் சொன்னார், நோவின் காலத்தில் வெள்ளம் வாரி கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணராமல் இருந்தார்களாம். நீங்களும் நான் உணரக்கூடிய நேரம் இது, உருவாக்கி கொள்ளக்கூடிய நேரம் இது, தெய்வத்தை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்களும் நானும் கவனமாக இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவருக்கு நீங்கள் நானும் கணக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடும். பிரியமானவர்களே, தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படணும். ஒரு பாடலை நான் உங்களோடு கூட பாடி இந்த நாளில் ஒரு சின்ன செய்தி, ஏன்னா ஆல்ரெடி டைம் அப்பு. யார் சுகரில் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. அது வேறு யாராச்சும் சுஸ்தாகிக்க வந்துட்டீங்களா, ஃபஸ்ட்டு ஜேக்கு வந்தார் போயிட்டாங்கடா சொல்லிடக்கூடாது. நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன். 10 நிமிஷத்துக்கு மேலே எங்கே பேசுறதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் 15 நிமிஷத்தோடு ஓடி இருந்தது, முடிச்சா காணும். வெளியே போனோம்னா பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் 2 மணி நேரம் பேசுவோம். ஜனங்க உட்காந்துப்பாங்க. சவுத் பேசுறதுக்கே பயம், அரை மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக பேசுறது கிடையாது. அதனால் 15-20 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு போயிடுறேன். ஒரே பாடலில் பாடுறேன். அந்த தம்பி அழகாக வாசிக்கிறீங்க, அந்த பாடலை வாசிக்க மகளை நீங்கள் கூட வாசிக்கலாம், வயலின் மேன் கூட வாசிக்கலாம், ரொம்ப நல்லா. நான் கடந்து வந்த பாதைகளை, கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள், முட்கள் வேலிகள் என்ற பாடலை உங்களோடு கூட பாட விரும்புகிறேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் மனபலத்தால் பறக்க பார்த்தேன், பறக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ்ந்து பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ்ந்து பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக்
தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நேசிக்கிறவரே, எங்க பலத்தாலெல்லாம் முடியாது சுவாமி, எங்க பணத்தாலே முடியாது, எங்களுடைய படையால முடியாது சுவாமி, எங்க வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. எல்லா கரடு முரடும் முட்கள் வேலியும் தாவே. உம்மை நம்பினவர்களுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஆண்டவர். நீர் எங்களோடு கூட பேசும், நீர் எங்களை நடத்தும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் கற்றுத்தாரும், வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். அப்போஸ்தலருக்கு எழுதுகிற புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு சின்ன அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். நிறைய பேசி நம்மளுக்கு புரியாமல் போகிறத விட ஒரு சின்ன காரியத்தை நாம் புரிந்து கொண்டு கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் சத்தமாக எழும்பி வாசித்தால் நலமாக இருக்கும். எழும்பி வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Why hast thou conceived this thing in thine heart? Thou hast not lied unto men, but unto God. Amen. தமிழ் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 4வது வசனங்க. Thank you. God bless you. அது விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்னா என்னன்னு தெரியாது. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அனனியா சப்பீரா. அனனியா என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். வித்தாரு. யார் சொத்தை வித்தாரு? யார் சொத்தை வித்தாரு? அவருடைய சொத்தை தான் வித்தாரு. அவர் பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு வந்தா, ஐயா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா என் மிச்சம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆனால் அதை செய்யவில்லை. அவர் என்ன செய்தார்? அதை கொஞ்சம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டார். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா எனக்கு ஒரு பங்கு தேவைப்படுச்சு, எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தா நியாயமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? பொய் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்னா என்னன்னு தெரியும். அதான் பிரச்சனையே. இன்னைக்கு பொய் சொல்லாத இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறாங்க, மரணத்துக்கு பொய் சொல்கிறவனுக்கு மரணமே வந்துடும். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மன்னிக்கப்படாத பாவம் பொய் சொன்னா அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் ஒருத்தர் கேட்டேன், ஐயா நான் 30 வருஷம் பொய்யே சொல்கிறேன்னு பொய் சொல்கிறாரு. என்னது? அவர் சொல்கிறதே பொய் தான். 30 வருஷம் அவர் எப்படி பொய் சொல்லாமல் இருந்திருப்பார்? பொய்னா என்னன்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. நான் அவங்ககிட்ட கேட்குறேங்க, பொய்னா என்ன அப்படின்னு. பைபிளில் படிப்போம். பைபிளில் படிச்சுட்டு பொய்னா என்ன, அப்போ இந்த பொய்யை நீங்கள் ஆனால் சொல்லாமா, அப்படி சொல்லக்கூடாதா? அப்போ நம்ம எங்கே பொய் தொடங்குறதோட வேலை என்ன, அதனுடைய விளைவு என்ன என்பதை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போகலாம். என்னோட கூட எடுத்த ஒரு வாசியங்கள் யாத்திரையாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 17. யாத்திரையாகும் 1:17 வாசிக்க. 7 நின்று வாசிக்கலாங்க. யாத்திரையாகும் 1:17. தேங்க்யூக்கா. வாசிக்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் அடுத்து என்ன பண்ணாருங்க பாருங்க, சீர சொல்லிட்டு பாருங்க. அதனால் இது என்ன, அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க?
மறுத்து வச்சீர்கள். அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் மறுத்து வச்சீர்களுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மறுத்து வச்சீர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கப்படினார். சரி, என்ன ஆச்சு நடந்துச்சுங்க? பொய் சொன்னாங்களா இல்லையா? பொய் சொன்னாங்களா இல்லையா? என்ன பொய் சொன்னாங்க? ஏன் போறதுக்கு முன்னாடி பிறந்தது அவங்களுக்கு? பொய் சொன்னாங்களா இல்லையா? அது எப்படிங்க அது பொய்? அப்போ பொய் சொன்னவங்களுக்கு ஆசீர்வாதமா? பொய் சொன்னவங்களுக்கு ஆசீர்வாதமா? என்ன நான் கேட்குற ஒன்றுமே தெரியலங்க. பொய் சொன்னவங்களுக்கு ஆசீர்வாதமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்னா என்னன்னு தெரியல. அதான் பிரச்சனையே. இங்கே சொல்கிறாரு, ஐயா என்ன பண்ணீங்க, இந்த பிள்ளைங்களெல்லாம் ஏன் காப்பாற்றுறீங்க அப்படின்னு உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அவங்க ரொம்ப பலசாலிங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி குழந்தை பெற்றுட்டு போயிடுறாங்க, அதனால் அவங்கள நாங்கள் என்ன செய்ய ஒன்றும் போய் முடியல அப்படின்னு ராஜாவுக்கு பொய் சொல்கிறாங்க. பொய் சொன்னால் தப்பா சரியா அப்படின்னு நீங்கள் நான் கேட்போம். பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் பொய்னா என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எது பொய் எது மெய் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய வசனம் இந்த மாதிரி சான்றவங்களை காட்டிட்டு போங்க. கடவுளே ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவர் எலியா பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 1 ராஜாக்கள் 17:30 சொல்கிறாரு, நான் சாரிபாத்தில் இருக்க ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கிறேன், நீ அங்கே போ அப்படின்றாரு. அவர் எங்கே சொன்னார்? அந்த அம்மா கிட்ட போய் அவர் தாப்பம் கேட்டுக்கிறாரு, அம்மா ரொட்டி சுட்டு எட்டு வரையா? அவர் சொல்கிறாரு, எனக்கு 2 விறகு பொறுக்கிட்டுருங்க, எனக்கும் என் பிள்ளைக்கு தான் மாவுது, அதை நான் சுட்டு நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு செத்து போகணுன்னு இருக்கிறோம் அப்படின்னா அவர் அம்மா சொல்லுது, இல்லை போய் சுட்டு அப்புறமா எனக்கு என்ன செய்ய கொண்டு வந்து அப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு இவர் தான் போய் சொல்கிறார். ஆனால் இவர் ஆண்டவர் சொல்கிறார் எலியா கிட்ட, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்குது, அவளுக்கு நான் உனக்கு ஆகாரத்தை கொடுக்க என்ன செய்திருக்கிறேன், கட்டளை இட்டு இருக்கிறேன் அப்படின்றார். பொய்யா மெய்யா? என்னப்பா கடவுளே போய் சொல்லிட்டுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்காம பைபிளை விட்டு போயிடுறாங்க. பிரியமானவர்களே, நாம் எடுத்துக்கொள்வதில் இருக்கிறது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நீ சொல்லுகிறது பொய் அல்ல, அது பொய்யா இருந்தாலும் மெய். ஒரு உயிரை போக்குவதற்கு நீ சொல்வது மெய்யாக இருந்தாலும் அது பொய், அதுதான் பொய். இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இருதயத்தில் என்ன செய்தான் சொன்னா, அவன் வஞ்சிச்சான். என்னது? ஒரு இருதயத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு முன்னாடி போய் ஒண்ணு நிற்கிறான். இது என்னது? மாய்மாலமான வாழ்க்கை. ஆண்டவர் வெறுக்கிறது இதுதாங்க. என்ன வெறுக்கிறான்னா, மாய்மாலமான வாழ்க்கை கர்த்தர் வெறுக்கிறார். உள் ஒன்று புறம் ஒன்று இருக்கக்கூடாது, அதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை கொண்டு போய் விட்டுரும். நம்ம ஈஸியாக நினச்சிக்குவோம், சரி விடு என்ன நினைக்க போகிறோம். இன்னைக்கு சிலரை பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், அன்பா பேசுவோம். அன்பா பேசிட்டு பின்னாடி அவனா அந்த அம்மாவா அப்படியா தெரியாது உனக்கு, என்ன மாதிரி தெரியுமா? அது என்ன தெரியுமா? அது மாய்மாலமான வாழ்க்கை. அந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை வாழ்றதோட வாழாம போயிடலாம், செத்து போயிடலாம். இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்டேட் பண்ணாம இருக்கிறாங்க. என்ன சொன்னா, அந்த பழைய நிலைமை, அந்த பழைய எண்ணம், அந்த பழைய யோசனை, அந்த பழைய வேலை, அந்த பழைய பாவம், அந்த பழைய சுபாவம், அந்த பழைய ஜென்ம சுபாவம், அந்த பெய்தறதுக்கு அடுத்த சுபாவம், அந்த லௌகிக ஞானம், அதுக்குள்ளவே வாழ்ந்துட்டா இருக்காங்களே ஒழிய ஒரு மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வரவே. மாய்மாலமான வாழ்க்கை மட்டும் இருக்கவே கூடாது. நேரம் நேரம், தப்புனா தப்பு, ரைட்னா ரைட் அப்படின்னு நம்ம சொல்ல பழகல. இன்னும் நம்ம கிறிஸ்தவங்களா இருக்குல்ல அர்த்தமே இல்லை. அவன் போய் சொல்லிருக்கலாம், ஐயா நான் ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்கேன், இந்த வச்சுட்டேன், இது என் சொத்து, எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்றாரு, உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட யோசனை பண்ணினது என்ன? அவர் கேட்கிறாரு, ஏன்டா இப்படிப்பட்ட யோசனை, ஏன் யோசனை? இந்த மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6-7 நம்ம வாசிப்போம். மத்தேயு 15:6-7 வாசிப்போம். வேகமாக முடிச்சிடுவோம். இன்னும் 2 வசனம் வாசித்துட்டு நான் முடிச்சிடுறேங்க. என்னோட கூட வாசிங்க. மத்தேயு, Matthew chapter 15 verse 6 and 7. Matthew chapter 15 verse 6 and 7. Read my son. And honor not his father or his mother, he shall be free. Thus have ye made the commandment of God of none effect by your tradition. Ye hypocrites, well did Esaias prophecy of you say, வாசிங்க. this people draw nigh unto me with their mouth and honoreth me with their lips, but their heart is far from me. Yes, far from me. வாசிங்க. 15:6-7 வாசிங்க. உங்கள்
வாசி, கரெக்டாக வாசி. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமானமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரர் உங்களை குறித்து இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? தேங்க்யூக்கா. இது சொல்றார் ஆண்டவர். ஓ hypocrite, it is a hypocrisy. Worshipping in the Lord with your mouth and keeping your heart far is hypocrisy. Nothing but it's a cult. We are sometimes being a cult, only praising God through our mouth, but our heart is very far. எவ்வளோ கொடுமைங்க, எவ்வளோ கொடுமை தெரியுங்களா? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியே தான் கடவுளை துதிக்கிறோம், உதட்டில் தான் துதிக்கிறோம், இருதயம் தூரம் போயிடுச்சு. எப்படி தூரம் போயிடுச்சு பாஸ்டர்? எப்படி தூரம் போயிடுச்சு? நிறைய வசனங்களை சொல்லுவேன், ஆனால் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. நிறைய வசனத்தை சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா இன்றைக்கெல்லாம் படிக்கலாம். இங்கே கசப்பு, இங்கே காழ்ப்புணர்ச்சி, இங்கே பெருமை, இங்கே பொறாமை, இங்கே நான் என்ற கர்வம், இங்கே இருமாப்பு, இங்கே அசிங்கம், இங்கே பாவம், இங்கே உபச்சாரம், இங்கே வேசித்தனம், இங்கே அக்கிரமம், இங்கே அநியாயம், இங்கே அதர்மம், இங்கே அசுத்தம், இங்கே மோகம், இங்கே காமம், இங்கே துரோகம் எல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு முன்னாடி கடவுள்கிட்ட வந்து ஆண்டவரே 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 சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் பட் மாய்மாலமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம மாறியே ஆகணும். அப்படி இப்போ ஆறுதல் வச்சுங்களேன், நீங்கள நானும் ஏமாந்து தான் கடவுள் முன்னாடி நிற்கணும். உண்மைங்க. நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். என் வாழ்க்கையை நான் அநேக நேரத்தில் யோசிக்கிறது உண்டு. ஆண்டவரை, நான் எப்படிப்பட்ட கனியை கொடுக்குற ஆண்டவரை, நான் எப்படிப்பட்ட ஜீவிக்கிற ஆண்டவரை, முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய பேர் மிஷனில் விரோதி தான். ஏன்னா நிறைய பேர் சர்ச்சில் சேர்க்க மாட்டாங்க. இந்த பாஸ்டர் வேணான்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க. அட்வென்டிஸ்டில் எனக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அநேக நேரத்தில் நான் மதிப்போம் மரியாதையாக நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒதுக்கிடுவேன். சில நேரத்தில் நான் சொல்லும் போது யோசிப்பேன், நீ மட்டும் எப்படா இருக்கிற, வெளியே மட்டும் முன்னாடி பார்த்து சொல்கிறிய, நீ மட்டும் யோகியனா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தூரம் போய் நின்று என்னையே அப்படி கையை காமிச்சு, நீ யோகியனா, நீ நல்லவனா, நீ துன்மார்க்கனா, கதை விடுறியா, பொய் சொல்கிறியா அப்படின்னு நான் என்னை கேட்டுக்கிட்டே இருப்பேன். டெய்லி என்னை கேட்டுக்கிட்டே இருப்பேன். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன நான் கேட்டுக்கிட்டே இல்லைன்னு சொன்னால், நான் மற்றவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் நான் பழித்து அடிச்சிருவேன். ஆனால் தான் வேதவசம் சொல்லுது, நிற்கிறேன்னு சொல்கிற நீ விழாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு. அநேக நேரத்தில் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை நம்ம சூழ்ந்து கொள்ள பார்க்கும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய சூழல் அப்படி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அழகாக சொன்னார். மற்ற 23ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 23 verse 26 and 27 நான் முடிச்சிடுவேன். Matthew chapter 26 verse 27, 23 verse 26, 27. மத்தேயு 23, 26, 27 வாசிங்க. ரீட்மா. Cleanse first which is within the cup, and platter that the outside of them may be clean also. Woe unto you, scribes and Pharisees, hypocrites, for ye are like unto whitened sepulchres, which indeed appear beautiful outward, but are within full of dead men's bones. என்ன சொல்றாரு? வாசிங்க, தமிழில் வாசிக்கப்போம். தேங்க்யூம்மா. குருடனான பரிசேயரே, போஜனப்பான வெளிப்புறம் சுத்தமாகும்படி என்ன பண்ணாங்க அந்த காலத்தில்? வெளியே சுத்தமாக்கிறோம், உள்ள சுத்தமாக்க மாட்டான். வாசிக்கங்க. மாயக்காரராகி வேத பாருகிறே, ஐயோ, அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமானும் எப்படி அழகா சொல்றா பாத்தீங்களா? வெளியே நீதிமான் மாதிரி தெரிஞ்சது பெருசு இல்லைங்க. ஒரு காலத்தில் 2 ஷர்ட்டு 2 பேண்ட் தான் இருந்துச்சு எனக்கு.
அப்போ நானும் போவேன், என் கூட சில பாசங்க வருவாங்க. ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணோன்னா எனக்கு 50 ரூபா காணிக்க கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் வந்துச்சு, நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு அழகாக போனேன். அப்போ ஒரு 100 ரூபா கொடுத்தாங்க. தினேஷ் கேட்டுக்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு டை கட்டிக்கின்னு, கழுத்தில் டை, கையில் ஒரு பை, வாயில் பொய் அப்படி வச்சுட்டு போனேன். அப்போ 500 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் தெரியாமல் மோதிரம் போட்டு போயிட்டேன், 2000 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பாஸ்ட் காரில் வந்து இறங்கினாரு, கையில் பிரேஸ்லெட்டு, இந்த கையில் 2 மோதிரம், இந்த கையில் 2 மோதிரம், இங்கே ஒரு கோல்டன் வாட்ச் கட்டிக்கிட்டு, டை கட்டிட்டு, மினுமினுக்கான என்ன மாதிரி ஸ்டைலாக கோட் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து இறங்கினாரு. அவருக்கு 5000 ரூபா காணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பாஸ்ட்டுக்கு பைபிளில் என்னன்னு தெரியல. இந்த பாஸ்ட்டுங்களை கெடுத்தது யாரு? சபை விசுவாசிங்களா? அக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன தம்பி, பிரியமானவர்களே, வெளியே தோற்றத்தின்படி யாரையுமே நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள், தரித்திரமாக இருக்க பாஸ்டங்க தான் பரலோகத்துக்கு வந்து சேருவாங்க. பணக்காரனா நினைக்கிற பாருங்க, என்ன மாதிரி ஆளுங்க பரலோகத்துக்கு வரவே மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளோட அவர் இருக்காரா மட்டும் முதல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளும் அந்த பைபிளோட இருக்கிற மாதிரி முதல் பார்ப்போம். அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்ககிட்ட மனுஷங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, ஆனால் கடவுள் உங்கள் பக்கத்தில் இருப்பார். ஆனால் வேஷம் போடுற வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, ப்ளீஸ் பண்ணி பாருங்க, எல்லாரும் அப்படி சிரிச்சுப்பாங்க, திட்டினா கூட ஈடு சிரிச்சுக்கோங்க, உங்க உலகமே உங்க கூட கடவுள் தூரம் இருப்பார். இந்த மாய்மாலமான வாழ்க்கை மட்டும் வாழாதீங்க. அந்த வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமே கிடையாது. ஒருவேளை நம்ம வெளியே வேணா நீதிமானா இருக்கலாம், ஆனா உள்ளாக்கா அது அசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கர்த்தர் விரும்புறதில்லை. அதனால எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உயிருள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும். பெர்னாட் ஷா சொன்னாரு, நிறைய பேர் 40 வயசுல செத்து போயிடுறான், கல்லறை வந்து சேர்றதுக்கு தான் 70 வருஷம் 80 வருஷம் ஆகுதுன்றான். நம்ம வாழ்க்கையில் ஏசுவாமி இல்லைனா, தம்பி காலையிலே சொன்னார், நம்ம எல்லாம் செத்து போனவங்க. அதை தான் 1:5-12 வாசிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், குமாரன் இல்லாதவன் செத்து போனவன். முடிச்சிட்டேன் அப்பா, சாமி முடிச்சுட்டாருப்பா, பாஸ்டர் முடிச்சிட்டேன். ஒரு மேனேஜர் விதைங்களை கொண்டு வந்து அந்த ஒர்க்கர்ஸ்கிட்ட குறித்து சொன்னார், நான் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன், எனக்கு வயசாகி போச்சு, இந்த கம்பெனி நல்லா நடக்கணும், நான் நடத்தி முடிச்சிட்டேன், ஒரு மேனேஜர் எனக்கு வேணும், எல்லாருமே ஸ்கில்டாக இருக்கிறீங்க, அதனால் எனக்கு ஒரு நல்ல மேனேஜரை நான் செலக்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் இவனை கொடுத்தா அவனுக்கு கோவம் வந்துடும், அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு கோவம் வந்துடும். அதனால் நான் ஒரு விதை கொடுக்குறேன், அந்த விதையை கொண்டு போங்க, தொட்டி எடுங்க, தொட்டியில் என்ன செய்யுங்க, விதையை போடுங்க, போட்டு அதை வளர்த்து நல்லா ஆகிட்டோம்னே அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. நான் வந்து அதை பார்த்து யார் நல்லா விளைச்சி கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன், அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லோரும் போனாங்க, அப்படியே மனைவி பிள்ளைங்க கடலாம் சொன்னாங்க, ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. விதையை கொண்டு போய் எல்லாம் போட்டாங்க. அவர் சொன்னார், மாதம் விதையை எடுத்து வந்து எக்ஸிபிஷனில் காட்டணும், அங்கே வையுங்க, நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னாரு. எல்லோரும் போனாங்க, பார்த்தாங்க, போட்டாங்க. நல்ல விதைலாம் நிறைய பேர் தொட்டியில் நல்லா வளர்ந்துருக்கு. அப்படியே அந்த சிகுறு விட்டோன்னே, அந்த பிளாசம் ஆனவுடனே அப்படியே வந்த உடனே கொண்டு வந்து அப்படியே காமிச்சாங்க. அப்படியே மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அதில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த விதையை இல்லாமல் காணுகிறான். என்னடா இது, விதையே வரமாட்டேது. மனைவி சொல்லுது, உன்ன மாதிரி ஆளை கை வச்சா எங்கேயா விதை வளரும், உன்ன மாதிரி ஆளுங்களை கையை வைக்கவே கூடாது, வச்சாலே சர்வ நாசம். ஏன்டி நான் 7.5 சனி நாடி சொல்கிறேன், அப்படி கூட நினச்சிக்க. இந்த காலத்தில் கணவன்மார்கள் மனைவிக்கு மரியாதையை கொடுக்குறதில்ல, மனைவிமார்கள் சுத்தம் கணவனுக்கு மரியாதையை கொடுக்குறதில்ல. ஒரு காலத்தில் ஆண்டவனே நாங்கள், அப்புறம் சாமி நாங்கள், அப்புறம் பிரபுவே நாங்கள், அப்புறம் ஐயா நாங்கள், அப்புறம் கீழே வர பேர் வந்துடுச்சு. இப்போ பேர் கிடையாது, விஜய் எப்படி பேர் மாறிட்டே வந்துருச்சு. இப்போ நம்ம டே காலி ஆகி போச்சு. அதனால் பொண்ணுக்கிட்ட பேசுறது கூட பயமாக இருக்குது இந்த காலத்தில். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ அவரும் அப்படி தான் ஆச்சு. பாவம் மனைவி கிட்ட சொன்னார், விடியா கொஞ்சம் வேலைக்கு போனால் வேலை விட்டாலும் பிள்ளை விடாது, உன்ன மாதிரி ஆள் விதை போட்டால் எங்கேயா அவ்வளோ போயா அப்படி பாவம் வந்து போயிட்டான். எல்லாரும் எட்டு வந்து வைக்கிறாங்க, எல்லாம் வளர்ந்து நிற்குது. இவங்க மட்டும் வச்சு கொண்டே வரல, தொட்டியே கொண்டு வர, வளர்ந்தா தானே கொண்டு வர்றதுக்கு, வளராத செடி எங்கே கொண்டு வர்றது. ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, எல்லாரும் நல்லா வளர்ந்துருக்கு. பூ விட்டுருச்சு, காய் விட்டுருச்சு, பழம் விட்டுருச்சு, எல்லாம் வளர்ந்துட்டு அவன் குஷியாகிறான், அவன் மனைவி பிள்ளைங்களாம் குஷியாகுது. ஆகுன்னு ஆச்சா பூச்சாடுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வெறும் தொட்டியை கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. அடா பாவி,
எல்லாரும் அவனை பார்த்து கிக்கு புக்குன்னு சிரிக்கிறாங்க. இவன் பாவம் அப்படி உட்காந்துக்கிறான். அவன் மனைவி பிள்ளைங்களும் அமைதியாக உட்காந்துக்குது. ஆனால் எல்லாரும் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா வச்சாங்க. அவர் கூப்பிட்டாரு, என்ன அழகாக வளர்த்துருக்கீங்க, அருமையாக வளர்த்துருக்கிறீங்க, வாங்க எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு நல்லா வச்சு அருமையாக சாப்பாடு நம்மளுக்கு சொல்ல வேணும். சிக்கன் கபாபு, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், இருக்கிற ரைஸ் எல்லாம் போட்டு எல்லாம் அவன் அடிச்சு சாப்பிட்டு, இதோட வேறு ஐஸ்கிரீம் வேறு கூட கொடுத்து, இதில் வேறு ஜூஸை வேறு கொடுத்து, பிவரேஜஸ் வேறு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு தெம்ப உட்காந்துக்கிறான். நான் தான் வருவேன்னு. இந்த பாவம் என்னடா செடியை காணோம், கொடியை காணோம், பூவை காணோம், புண்ணாக்கம் காணோம், நம்ம ஏன்டா இங்கே வந்தோம், சரி சாப்பிட்டாச்சு போவோம், வந்ததுக்கு சாப்பாடாச்சும் மிச்சம் ஆச்சுன்னு பொண்டாட்டி பிள்ளையோட சுகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவார்டு கொடுக்குற நேரம் வந்துச்சு. எனக்கு தான் வரும் எல்லாம் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவார்டு யாருக்கு வச்சு தெரியுமா? அந்த காலி தொட்டியில் இருந்தவனை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் பண்ணி தான்ப்பா இது கம்பெனிக்கு போனார். அவன் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அவன் கேட்குறான், ஐயா நான் செடியை வளர்க்கலையா ஐயா, அதை நான் போட்டு பார்த்தேன், அதுக்கு தண்ணி ஊற்றினேன், அதுக்கு உரம் போட்டேன், ஆனால் வரவே இல்லை. என் மனைவி சொன்னான், நீ 7.5 சனியா, நீ வச்சா எங்கடா வரப்போகுதுன்னு சொன்னான். உன்னெல்லாம் நம்பி அவன் எப்படா ஓனர் ஆக்குவான்னு சொன்னான். ஆனால் நீங்கள் என்னடா உதவாக்கரை என்னை கூப்பிட்டு இந்த தொட்டியை காலி தொட்டியை வச்சுருக்கிறேன், எனக்கு இதை கொடுக்குறீங்களே என்னையா அப்படின்னு கேட்டார். ஓனர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், எப்பா நான் கொடுத்த அத்தனை விதையும் அவிச்சிட்டு கொடுத்தப்பா, இவனுக்கெல்லாம் அந்த விதை வளரலன்னு அதே மாதிரி விதையை காமிச்சு ஸ்டோர்லேருந்து கொண்டு வந்து போட்டு வளர்ச்சி கொண்டு விட்டானுங்க, போய் சொல்கிறவனுங்க. ஆனால் நீ உண்மையாக இருந்து விதை விளையவே இல்லை, அது விளையவே இல்லைன்னு சொல்லி உண்மையாக சொன்ன பார்த்தியா, அதான் தப்பா உன்னை மேனேஜர் ஆக்கிறன்னு சொல்லி சாவியை கையில் கொடுத்தாங்க. அத்தனை பேரும் வெக்கப்பட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அதே நிலைமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்க போது. அன்னைக்கு நீ நாம வெக்கப்பட்டு நிற்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கே இந்த மாய்மானமான வாழ்க்கையை விட்டுட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகம் மதிச்சாலே பரவாயில்ல, இந்த உலகம் மிதிச்சாலே பரவாயில்ல, இந்த உலகம் மதிக்கலாலே பரவாயில்ல, இந்த உலகம் தள்ளாலே பரவாயில்ல, தள்ளலாலே பரவாயில்ல, பதவி கொடுத்தாலும் பரவாயில்ல, பணம் கொடுக்கலாலே பரவாயில்ல, நான் வாழ்ந்தாலே பரவாயில்ல, நான் செத்தாலே பரவாயில்ல, என் தெய்வத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நின்னுப்பாரு. ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவ்வாறு ஆண்டவர் கொடுப்பார். அன்னைக்கு உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். இன்னைக்கு நீ அழுதுட்டு இருப்ப, உலகம் சிரிச்சுட்டு இருக்கோம். The time will come, you will laugh, but God will award you. The world will cry, you will laugh. பிரியமானவர்களே, அந்த பாக்கியம் வேணுமா? உண்மையாரு, நேர்மையாரு, நீதியாரு, நியாயமாரு, தர்மத்தை செய்ய, தெய்வத்துக்காக நிலை. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வம்சத்தையும் தழைக்க பண்ணுவாரு. எத்தனையோ பேர் திருட காலையில் ஒரு பழமொழி சொல்லுதாரு நம்ம ஸ்ரீனிவாசையா, சிவ பணத்தை திருடுறது கொலை பாதுகாத்துக்கு சமமா. திருட்டுத்தனம், பொய், பித்தலாட்டம், வேஷம் இதெல்லாம் வேணாம் நமக்கு. உண்மையாக கிறிஸ்தவன் 10 நாள் வாழ்க்கணும் அவசியம் இல்லை. ஒரே நாள் கிறிஸ்தவனை வாழ்ந்து செத்து போயிரு போதும். 100 நாள் நீ நடிக்கிற கிறிஸ்தவனை வாழ்ந்து சாகிறத விட ஒரே நாள் நல்ல கிறிஸ்தவனை வாழ்ந்து செத்து போயிரு போதும். பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆண்டவர் உனக்கு அவார்டு கொடுப்பாரு. வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த மாய்மாலமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த அநீதியான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த வேஷம் போடுற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணும்பொழுது இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், சே இவனையா வெறுத்தோம், இவனையா தள்ளோம், இவனையா மோசம் பண்ணோம். கடவுளும் கூட இருந்துட்டாரு. பரலோகத்துக்கு போகிறவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். பரலோகத்துக்கு போகிறவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். நம்ம நினச்சிருப்போம், அங்கே ஒரு அம்மா வந்துச்சே, அது யாருமே கண்டுக்கலையே, அந்த அம்மா பச்சை ஒரு அழுக்கான கந்த துணி போட்டு வந்துச்சுல, அதை நீ சாப்பிட்டேன்னு கூட நம்ம கேட்கலையே. பார்த்தா அந்த அம்மா பரலோகத்தில் இருக்கும். ஒரு மினுக்குள்ள வஸ்திரம் தச்சுட்டு என்ன மாதிரி ஒருத்தன் நல்லா மோதிரம் போட்டுட்டு முன்னாடி உட்காந்துப்பான். இவர் தான் பரலோகத்துக்கு போவாருன்னு பாஸ்டர் போய் அவனுக்கே 100 கும்பிடு போடுவான். ஆனால் ஒன்றும் சொல்கிற கேளுங்க, அவன் போக மாட்டான். The citizens of heaven will never be recognized forever in the human being's sight. Will never be recognized. How are you recognized? Are you recognized by God or just recognized by man? Think about your life. Think about it. நிறைய சொல்லிட்டு போவேன், இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சத்தியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. நேரம் இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம், உண்மையாக வாழுங்க, புத்தகமாக இருங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிச்சு. Let us wait on the Lord to go to heaven. God bless you. Have a nice time. God bless you.
நாம் எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்கு நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல சத்தியத்தை கொடுத்த போதகரவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஊழியத்தையும் தேவன் இன்னும் அவர் மூலியமாய் அநேக ஆத்துமாக்களையும் திருச்சபைக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும்படியாக கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த தெய்வீக ஆராதனை முடிக்க வண்ணமாக நம்ம யாவரும் எழும்பி நின்று பெரிய பாடல் புத்தகத்திலிருந்து 325வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். முதல் கவியும் கடைசி கவியை மாத்திரம் பாடுவோம். தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ என்ற 325வது பாடலை நாம் யாவரும் எழும்பி நின்று பாடுவோம். தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சியடைகிறனே ஆவலதாய் என்னை பயன்போர்மே அவர் மேல் தமதேர் அருளுகின்றார். தேவபிதா இந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சியடைகிறனே இருதயத்தை திறந்து ஆராய்ந்து பார்ப்போமா? வேதவசனம் சொல்லுகிறது, நீ அவரோட பழகிப்பார், அப்பொழுது உனக்கு சமாதானம் உண்டாகும், உனக்கு நன்மையும் உண்டாகும் என்று யோபு 22:21 சொல்லுகிறது. நீ அவரோட பழகிப்பார். ஆண்டவர் சித்தமான அந்த சத்தியத்தை நாம் கேட்போம். இன்றைக்கு அநேகர் நாம் ஆண்டவரோட பழகாததினால்தான் அந்த பழக்க வழக்கம் மாறாமல் இருக்கிறது. பெரிய மாணவர்களே, நீங்கள் வீட்டில் சென்று ரோமர் 11:16 படித்து பாருங்கள். பிசைந்த மாவு, முதலான மாவு சரியா இல்லை சொன்னா பிசைந்த மாவு அசுத்தமாக இருக்கும். வேறு அசுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னா மரமும் கிளையும் பூவும் காயும் பழமும் அசுத்தமாக இருக்கும். எனக்கு பெரியமான சந்ததியை, தேவனுடைய சந்ததியை, நீ பரிசுத்தமாக இல்லைன்னு சொன்னா உன் சந்ததி பரிசுத்தமாக இருக்காது. நீ தெய்வத்தோட பழகலைன்னு சொன்னா உன் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து நன்மை இழந்து நீ வாழ்ந்து விடுவாய். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் முரண்பாடாக இருக்கக்கூடாது சுவாமி, உன்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக போய் சொல்லக்கூடாது ராஜா. என் இருதயத்தை உமக்கு முன்பாக நான் திறந்து வைக்கிறேன், ஒரு புஸ்தகத்தை போல திறந்து வைக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை நீ சுட்டி காட்டும், என்னிடத்தில் இருக்கிற பலவீனங்களை சுட்டி காட்டும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை சுட்டி காட்டும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டும், என்னிடத்தில் பெருமை, பொறாமை, அகந்தை, இருமாப்பு, கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, காம, மோக, உபச்சார, வேசித்தனம் இருக்குமானால் சுட்டி காட்டும். நீர் விரும்பாதது என்னிடத்தில் இருக்குமானால் சுட்டி காட்டு, என்னை மாற்றும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமானால் பெரியமானவர்களே, நம்மால் மாற முடியாது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால மாத்திரம் நம்மை மாற்ற முடியும். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? உலகம் இன்றைக்கு சிரிக்கும், நீ அழுகிறாய், கவலைப்படாதே. ஒரு நாள் வரும், அன்றைக்கு உலகம் அழும், நீ சிரிப்பாய். மனிதன் முகத்தை தான் பார்க்கிறான், ஆனால் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் இருதயத்தை ஆராய்ந்து ஆழ்ந்து அறிகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மறந்து விடாதே, மனிதன் உன்னை ஒதுக்கலாம், ஆனால் தெய்வம் உன்னை நேசிப்பார். தெய்வம் உன்னை நேசிக்கிறார் என்றால் மனிதன் உன்னை வெறுப்பான். பிரியமானவரே, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மாற்றும், உம்முடைய வருகைக்கு முன்பாக என்னை மாற்றும், வெட்கப்படாதவனாய் என்னை மாற்றும், நிற்கிறேன் என்று சொல்கிற நான் விழாதபடி எச்சரிக்கையாய் நிற்க எனக்கு உதவி செய்யும், சத்தியத்தை சொல்கிற கேட்கிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நீ சொல்வாயா?
உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீர்களா? நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். பெரியமானவர்களே, நேசிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவரே, உடைய மாறாத நாமத்திற்கு நன்றி கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், நீர் எங்களோடு கூட பேசினீர். மாய்மாலமான வாழ்க்கை ஆண்டவரே, பரிகசிக்கிற வாழ்க்கை, கேடுகட்ட வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை, முன்னுக்கு பின்னான முரணான வாழ்க்கை, நாங்கள் யாரையும் வஞ்சிக்காதபடி வேஷம் போடுகிற வாழ்க்கை வாழாதபடி கர்த்தாவே, உண்மையும் உத்தமத்தோடு உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படட்டும். நாங்கள் செய்கிற பாவங்களை நீர் சொல்லி காட்டாதீங்க ஆண்டவரே, அதை எங்களுக்கு குத்தி காட்டும், அதை எங்களுக்கு குத்தி காட்டும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் திருந்திக் கொள்வோம் ஆச்சா, அப்பொழுது நாங்கள் திருந்திக் கொள்வோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் வரும் பொழுது வெட்கப்பட்டவர்களாய் நிற்காதபடி, இதோ இவரே ராஜா, இவருக்காக காத்து கொண்டிருந்தோம் என்கிற சொல்லுகிற கூட்டத்தில் காணப்பட எங்களை உங்களுடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாக எங்களை நடத்தும். நீர் வெறுக்கிறதை நாங்கள் வெறுக்கவும், நீர் விரும்புகிறதை நாங்கள் விரும்பவும், நீர் யாசிக்கிறதை நாங்கள் செய்யவும், நீர் விடு என்று சொல்லுகிறதை விட்டு விலகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் எங்கள் அனைவரும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமுள்ள கருத்தை நீட்டி எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிய ராஜா. எங்களை மாற்றும், எங்களுடைய மனம் மாற்றப்பட்டவர்களாக நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதி, எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எல்லாரும் இந்த பூமியில் மாற்றமல்ல, அந்த பரலோகத்தில் காணப்படக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். இதை நடத்துகிற போதகர்களையும் தலைமை தாங்குகிற பிள்ளைகளையும், இதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு உதவும் கரங்களையும், இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு கண்மணிகளையும் நீர் ஆசீர்வதி. துதி கன மையமே ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லும், என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லும், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஸ்நேகமும் தேவத்தோட பாதுகாவலும் இன்றும் என்றும் விசேஷமாக சத்தியத்தை கேட்டு சத்தியத்திற்காக நடக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தையில் நோமப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வை நீ கழித்து உம்மை